இது கண்ணுக்கு தெரிஞ்ச யுத்தம். கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத ஒரு யுத்தம் இருக்குது. இந்த வாரம் இந்த சண்டை இதெல்லாம் வருவதுக்கு காரணம் பின்பாக இருந்து ஒரு சாத்தான் வந்து என்ன பண்ணுறான், வேலை செய்கிறான். எதுவுமே டக்கு நடப்பதில்லை. இது பின்பாக இருந்து ஒரு பிசாசின் ஆவி வேலை செய்யுது. குடும்பத்துலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பிஸ்னஸ்லையும் சரி, எல்லா விதத்துலையும் சரி ஆவிக்குரிய யுத்தம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறான். நீங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இப்பெல்லாம் வருது, அடிக்கடி சண்டை பிரச்சனை போராட்டம் இப்பெல்லாம் நீங்கள் வருதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பின்பாக இருந்து பிசாசு பயங்கரமாக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது பிசாசுக்கு சொல்லுங்கள் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா பிசாசுக்கு பிடிக்காது. நீங்கள் அழுதும் கண்ணீரோடு கவலைப்பட்டு நொந்து நூலாகி எப்படி ஆகணுங்க? பசங்க சொல்கிறாங்க நூடுல்ஸ் ஆகிட்டேன்றாங்க பசங்க. சில பேர் சொல்லுவாங்க பாரு, நாங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி வரேன் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்னாங்க. கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்கிறோம். உங்களை பிசாசு உங்களை பார்க்கும்போது நீங்கள் கவலையோடு இருக்கணும், டிப்ரெஷனோடே இருக்கணும், கண்ணீரோடு இருக்கணும், சோர்ந்து போயிருக்கணும், ஒவ்வொரு நாளும் டென்ஷனாகவே இருக்கணும். அதுதான் சாத்தான். உங்களை பார்க்கும்போது சாத்தான் அப்படி நடக்கணும், அப்படி ஆசைப்படுறான். ஆனால் கர்த்தர் ஆசைப்படுறாரு. எப்படி ஆசைப்படுறாரு? உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும், கவலை இல்லாத வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இதுதான் யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறார். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதனால் பாருங்கள், ரொம்ப நல்லா கவனமாக நம்ம இதை ஆழ்ந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் பாருங்கள். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் பாருங்க. மத்தேயு எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு பாருங்க. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். எப்போ போனாங்க? எப்போ போகும்போது? யார் நித்திரையா இருக்கும்போது? மனுஷன் நித்திரையா இருக்கும்போது. இங்கே நித்திரை என்ன உண்மையாக தூங்குறதை குறித்து சொல்லுத, வாழ்க்கையினுடைய விழிப்பு குறித்து சொல்லுது பாருங்க. நித்திரை என்பது மனுஷன் தூங்குறது குறித்து சொல்லவில்லை. மனுஷன் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் பொழுது, சொல்லுங்க இப்படி வச்சுக்கலாம், நீங்கள் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருக்கும் பொழுது பிசாசு ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வேலையை செய்து விடுவான். இன்னைக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணாமல், பைபிள் வாசிக்காமல், கடவுளுக்கு நேரம் கொடுக்காம அமைதியாக நீங்கள் ஒரு 2 நாள் விட்டால் போதும். எத்தனை நாளுங்க? தொடர்ந்து ஒரு 2-3 நாள் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காம விட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 1 வருஷத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்க, பைபிள் வாசிக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிசாசு கலைகளையும் பிரச்சனைகளும் பிசாசு உங்களுக்கே தெரியாமல் விதைத்து விட்டு போய்விடுவான். இன்னைக்கு ஃபுல் மெசேஜ் தான் பேச போகிறோம். பிசாசு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். என்ன செய்யணும்னா ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் செய்யணும். ஆவிக்குரிய யுத்தம் என்பது நேராக சண்டை போகிறதில்ல, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். எதுவும் சொல்லி உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. எனக்காக நான் ஜெபம் பண்ணுறதே கிடையாதுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவோம், எனக்காக நான் எதுவும் ஜெபம் பண்ணதே கிடையாது, எனக்காக இன்ன வரைக்கும் நான் எதுவும் கேட்டதே கிடையாது. தயவுசெய்து உங்களுக்காக கேளுங்க, உங்களுக்காக கண்டிப்பாக கேளுங்க, உங்கள் வாழ்க்கைக்காக கண்டிப்பாக கேளுங்க. நீங்கள் சொல்கிறோம், நம்ம எனக்காக நான் எதையும் கேட்டுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் ஒன்றும் நடக்கிறது நடக்குங்க. அவங்களுடைய ஃபிலாசபி என்னதுங்க? நடக்கிறது நடக்கும், அதை யாரும் மாற்ற முடியாது. எனக்கு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. நம்மளாம் விதியை நம்புறதில்லை. நம்ம எதை நம்புகிறோம்? எதை நம்புகிறோங்க? விதியை நம்ம நம்புறது கிடையாது. விதினா என்னது? ஒன்று எழுதப்பட்டுருச்சு, இவன் தலை விதி, இன்னைக்கு அடிப்போன்னா அடிபட்டு தான் ஆகணும், இவனுக்கு கஷ்டம் வரனா கஷ்டம் வந்து தான் ஆகணும். அந்த தலை விதியை யாரும் மாற்றுறது அப்படின்னு நினச்சிருப்போம். நடக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. ஆனால் எங்கள் வசனம் சொல்லுது, நீங்கள் நித்திரை பண்ணும் பொழுது, நீங்கள் தூங்கும் பொழுது பிசாசு கலைகளை விதைத்து விட்டு போயிடுவான். நீங்கள் எப்போ உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போலாம் பிசாசு வந்து பிரச்சனைகளை விதைத்து விட்டு போயிடுவான். ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை நீங்கள் ஒன்றுமே செய்யலாம், அந்த பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். நல்ல வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணுமா? ஜெபம் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம். சொல்லுங்கள், ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் கணவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியே தீரணும். நம்புறீங்களாங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? டெய்லி வந்து ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இது நடந்து விடுன்னு சொன்னீங்கன்னா வேற ஒன்று நடக்கும்.
என்ன நடக்குங்க? நான் நம்ம பில்டிங்கை இந்த மேலே தளம் போகிறதுக்கு 10 நாள் கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ போட முடியல, ஸ்டாப் ஆகிடுச்சு. 10 நாளில் வந்து அந்த தளத்தை போடுறதுக்கு முடியல. என்ன இப்போ இப்படி நம்மகிட்ட காசு எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் அந்த தளம் போட முடியல அப்படின்னா அந்த சென்ட்ரிங் சீட்டு அடிக்க வராமல் பாருங்கள். அவனுக்கும் ஓனருக்குள்ளே சும்மா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சும்மா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், அந்த வார்த்தையை கோச்சிட்டு போயிட்டான் பாருங்கள். அவன் போய் இந்த டைமாக கோச்சிட்டு போகிறது, அவன் கோச்சிட்டு போயிட்டான் கரெக்டாக பாரு. அவன் கோச்சிட்டு போய் அவன் கூப்பிட்றோம், கெஞ்சிரும், சாமி இவரை கூப்பிட்றாரு, அவர் கூப்பிட்றோம், எல்லாம் கூப்பிட்றோம். அப்போ நான் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஏடாப்பா ஏதாவது வடிங்கடாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச்சுக்கு வந்து அங்கே இடத்துல ஜோம் பண்ணுதோம், முட்டு போட்டு நல்லா அவனுடைய பிரசனத்தில் ஜோம் பண்ணும் போது அப்போ சொல்கிறாரு, உன்ட்ட பணத்துக்காக தான் நீ ஜோம் பண்ண, பணம் தேவைன்னு ஜோம் பண்ணோம். ஆனால் பில்டிங்காக கட்ட வேண்டியதுக்காக இது ஆவிக்குரிய யுத்தம் இருக்குதுப்பா, இதுக்கு பின்னாடி பிசாசனுடைய கிரியை இருக்கிறது. இது சாத்தான் வந்து உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடாது என்பது ரொம்ப தீவிரமாக இருக்கிறான். உங்களை வந்து செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்கு கீழே உங்களுக்கு சுற்றி இருக்கிற மனிதர்கள் இருக்கான், அவங்க மூலியமா பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி, வீக்காக இருக்கும்போது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி செய்வான். நீ என்ன பண்ண, ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெபம் பண்ணுப்பா. நான் அப்போ சொன்னேன், இயேசுவின் நாமத்தால் என்னுடைய பொருள் மேலே, என்னுடைய வீட்டு மேலே, என்னுடைய சபை மேலே உன்னுடைய கைகளை வைக்க இடம் இல்லை, இயேசுவின் நாமத்தால் கையை எடு சாத்தானே அப்படின்னு ஜெபம் பண்ண பாருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சா அடுத்த நாளே வேலை முடிச்சிட்டானுங்க. எத்தனைங்க? 10 நாள் ஸ்டாப் ஆனது. எத்தனை நாள் ஸ்டாப் ஆனது? 10 days. 10 நாள் ஸ்டாப் பண்ணதை அடுத்த நாள் டோட்டலாக முடிச்சு, அடுத்த நாளே டோட்டலாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ தெரியுது, நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது, நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிசாசு கலைகளை விதைத்து விடுவான். ஆனால் நீங்கள் வாயை திறந்து ஜெபிச்சிட்டிங்கன்னா எத்தனை ஆயிரம் சாத்தான் வந்தா கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதன் எழுந்து முட்டி போட்டோ கடவுளோட சமூகத்தில் கையில் உயர்த்தி ஜெபிச்சிட்டானா, வாயை திறந்து டிக்ளேர் பண்ணிட்டானா, இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் பிசாசு வந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுவதில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் எதுவுமே சொல்றேன், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுமாதிரி ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்குமாங்க? ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கூட என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் கூட என்ன பண்ணுங்க? ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னா கூட நீங்கள் சுவிட்சை போடணும், பட்டனை தட்டணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். எதுவுமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கிடையாது. எதுவுமே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஏஏ கிடையாது. ஏஏ கூட என்ன பண்ணும், பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க, அதுக்கு எல்லாத்தையும் எதுவுமே வந்து மனுஷனை காட்டி இந்த உலகத்தில் பவர்ஃபுல் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூமியில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும், நீங்கள் கடலோடு கூட பேச வேண்டும். உங்கள் விருப்பத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொன்ன காரியம் நடந்தே தீரும். எதுவும் சொல்லி நடந்தே தீரும். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 26:41. இன்னைக்கு ஃபுல்லாக அதான் பேச போகிறோம், ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பேச போகிறோம். ஏன் தடையாவது, ஏன் வேலை கிடைக்கல, ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ சோர்வு, ஏன் மனம் பிரச்சனை? அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா? அதுக்காக ஜெபம் பண்ணீங்க? சும்மா கர்த்தாவே எல்லாம் பார்த்துங்கப்பா அப்படி இல்லை, கரெக்டாக ஜெபம் பண்ணுமா. ஜெபம் பண்ணால் என்ன பண்ணணும்? கரெக்டாக பண்ணணும். 26:41 மத்தேயு 26:41 வசனம் எல்லாம் வாசிக்கலாம் பாருங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி. சத்துரு வந்து கலைகளை விதைக்க ரெடியாக இருக்கிறான். நீங்கள் எப்பெல்லாம் சோர்வாக இருக்கிறீங்களோ அப்போல்லாம் கலைகளை விதைக்க பிசாசு ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறான். வசனம் சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்து இருந்து ஜெபம் பண்ணுங்கள். அங்கே சொல்லுது, அவர்கள் விழித்து இல்லாமல் தூங்கினபடினால பிசாசு கலைகளை விதைச்சிட்டு போயிட்டான். இங்கே வசனம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எத்தனை ஜெபம் பண்ண போகிறீங்க? ஜெபம்ன்றது சாதாரண காரியம் இல்லைங்க. உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டா உங்கள் விருப்பம் அப்படியே நடக்கும். நம்புறீங்களா? உங்கள் விருப்பத்தை சொல்லிட்டா அப்படியே நடக்காதுங்க. எதுவும் நம்புறீங்க நடக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் தடையாயிட்டு போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் யாருங்க? நீங்கள் தான் முதல். அதுக்கப்புறம் தான் பிசாசு. ஃபஸ்ட்டு நீங்கள் சரியாக தேவன்ட்டு எதுவுமே கேட்கல. நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அது தடை பண்ணவே முடியாது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம், மத்தேயு 6:, இது ரொம்ப சூப்பர். நம்ம படிக்கிற ஜெபம் மத்தேயு 6:9 வசனம் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 6. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஜெபம் பாருங்க, பரமண்டலங்களில் இருக்கிற
எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியுங்கன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க பாருங்க. படிப்போம். செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மேல என்ன சொல்லுது? பரலோகத்தில் சொல்லுங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு யார் கேட்கணுமா? சொல்லுங்க, யார் கேட்கணுங்க? டெய்லியும் காலையில் எழுந்த உடனே, கர்த்தாவே பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அதே போல என் வீடு இருக்கணும் அப்படின்னு வாயை திறந்து கேட்பது உங்க கையில் இருக்குது. நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க வீடு பரலோகம் மாதிரி உங்க வீடு கண்டிப்பாக இருக்கும். நம்புறீங்களாங்க? அடி தடி சண்டை கண்டை எல்லாம் மாறிடும். மாறாதுங்க. கடன் பிரச்சனையோ, அழுகை, கூக்குரல் பிரச்சனை எல்லாம் மாறலன்னா வந்து கேளுங்க. நீங்க வாயை திறந்து கேட்டுட்டீங்கன்னா, கேட்டுட்டா நீங்க ஒரு கிங், நீங்க ஒரு ராஜா. நீங்க சொல்லிட்டா உங்க வார்த்தைக்கு ஆவலோடு தூதுகள்லாம் காத்திருக்கிறாங்க. இந்த வாயின் வார்த்தைக்கு சொல்லணும். நீங்க காலையில் எழுந்து என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, என் கணவரை சும்மா எல்லாம் ஆசீர்வாதம் ஒரே வார்த்தை சொல்லக்கூடாது. என்ன சொல்றாதுங்க? கணவருக்காக ஜெபம் பண்ணு. என் கணவரை ஆசீர்வதிங்க. என்னோட கணவர் எப்படி இருக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஜெபம் பண்ணணும். மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். பிள்ளைக்காக உங்க ஆசீர்வாத வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்க சொல்லி நீ ஜெபம் பண்ணணுமா? சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. பிள்ளைகள்லாம் சர்ச்சைக்கு கூட்டு வரணும். சின்ன பசங்களாம் இங்கே விட்டு வந்துடக்கூடாது. நிறைய சின்ன பசங்களை காணும். சின்ன பசங்களை வீட்டில் விட்டு வந்துடக்கூடாது. நீங்கள் சர்ச்சுக்கு அவன் ஒன்றுமே புரியல, பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தா ஒன்றும் புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட நீங்கள் கூட்டு வந்து தலையில் தடுறான் 4 போட்டு இங்கே கூட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்க வேண்டும். எத்தனை பேர் உட்கார வைக்கணும்? நீங்கள் இப்போ உட்கார வைக்க கஷ்டமாக ஜாலியாக நமக்கு பெரும் தொல்லையாக இருக்குது. இங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான், அதனால் நம்ம வீட்டிலே விட்டு வந்துட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் ஓடின்னு இருக்கணும். எங்கே ஓடணுங்க? பின்னாடி நீங்கள் அவன் ஒரு தெருவாக ஓடுவோம், அங்கங்கெல்லாம் பின்னாடி நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். எது ஈஸின்னு முடிவு பண்ணிக்கிறீங்க? பிள்ளைகளை அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாட்டு கேட்குறானோ இல்லையோ, சர்ச்சுக்கு கூட்டு வந்து உட்கார வைக்கணும். எந்த மீட்டிங்காக இருந்தாலும் உட்கார வைக்கணும். உட்கார வச்சு கடவுளுடைய வார்த்தை கேட்க வைக்கணும். கேட்க மாட்டாங்க பாஸ்டர், என் பிள்ளைங்க நான் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. திரும்ப உட்கார வைக்க ரெடியாக இருக்கீங்க? உட்கார வைக்கணும். சின்ன வயசில் உங்கள் பிள்ளைகளை சரியாக நீங்கள் வளர்க்கலைன்னா பெருசானோடனே ஒரு பாஸ் சொன்னார், நம்ம சண்டே ஸ்கூலில் ரவுண்ட் பஸ் சொன்னார். ஒரு அம்மாட்ட போய் வாங்கம்மா சர்ச்சுக்கு அனுப்பிச்சுடுமா குழந்தைங்களா. என் பிள்ளை இப்போ தான் டிவி பார்க்குறான் பாஸ், வாரத்தில் ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் லீவில் வந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? கேம் விளையாடின்னு இருக்கிறான், டிவி பார்த்துட்டான். இப்போல்லாம் அனுப்ப முடியாது பாஸ், அவனுக்கு ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு ஆகலாம். அப்புறம் ஒரு 10 வருஷம் பார்த்து அந்த அம்மா கூப்பிட்டாங்களாம், பாஸ் என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ். என்னம்மான்றான்? குடிச்சிட்டு வந்து ஒரே அடிக்கிறான் பாஸ்டர். அடின்னா அடி, இன்னும் அடின்னு தெரியல, அந்த மாதிரி அடிக்கிறான் பாஸ்டர் என் பையன். அப்போ பாஸ்டர் சொன்னாரான், இன்னும் கூட 4 அடி போட ஒன்று. நான் அன்றைக்கி வந்து கூடும்போது என்ன சொன்னேன்? சர்ச்சுக்கு கூப்பிட்டா ஒரு நாள் ஃப்ரீயாக விடுங்க, ஜாலியாக விடுங்க, அவனை கண்டுக்காமல் விடுங்க அப்படின்னீங்க. சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து கூப்பிட்டு வரணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ கூப்பிட்டு வரலாம், அவன் என்றைக்குமே சர்ச்சுக்கு வர மாட்டான். பெருசானா சர்ச்சை வெறுத்துருவான், சர்ச்சு பக்கம் போக மாட்டான். நீங்கள் ஒரு நாள் அவனை ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் பிள்ளையும் உங்கள் மகளையும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும். எதுவுமே உட்கார வைக்கணும். எங்கள் பாப்பா கூட சொல்லப்பா ரொம்ப டயர்டாகுதுப்பா, டயர்ட்லாம் இருந்தாலும் சர்ச்சில் கூட வந்து படுத்துவங்க. எங்கே வந்து போங்க? சர்ச்சில் கூட படுத்துவங்கம்மா. இப்போ இல்லை, சண்டே சர்வீஸில் மற்ற டைம் சொல்கிறேன். மற்ற மீட்டிங், லீடர்ஸ் மீட்டிங், நான் லீடரே இல்லைப்பா, நான் எதுக்கு வரணும்? எந்த மீட்டிங் வந்தாகணும்? நீ எல்லா மீட்டிங் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பசங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆவிக்குரிய வேலையில் நீங்கள் பசங்களை டெவலப் பண்ண வேண்டும். நீங்கள் வளர்க்கவில்லை என்றால் பின்னாடி கண்ணீர் விடுவீர்கள். இது எழுதி வச்சிங்க, இது உண்மை. சொல்லுங்கள். என் வாழ்நாளில் நான் ஒரு நாள் கூட சர்ச்சை மிஸ் பண்ணதில்லை. நான் ஒரு சண்டே கூட சர்ச்சை நான் மிஸ் பண்ணது கிடையாது. இந்த லாக்டவுனில் தான் வீட்டில் இருந்து நம்ம ஆரம்பித்தோம். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. சின்ன வயசில் கூட சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எடுத்துன்னு எங்கள் உட்கார வச்சிருவேன் சர்ச்சை கட்டடிச்சனால என் வாழ்க்கையிலே கிடையவே கிடையாது. ஆனால் அப்படிலாம் வளர்த்ததுனால தான் இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ நன்றி செலுத்துகிறேன். எப்பா எவ்வளோ பெரிய பாக்கியம், கடவுளை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை வந்து வீட்டில் விட்டுட்டு வரவே கூடாது. அதனால் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து நோட் பண்ணி வச்சிங்க, கூப்பிட்டு வந்துடுங்க. இப்போ சொல்கிறாரு பாருங்க, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, வேறு யாருக்காக ஜெபம் பண்ணணும்? உங்கள் பிஸ்னஸ்க்காக, உங்கள் எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேற ஒன்று நடக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்குங்க? இதை பசங்க படிச்சிடும் பாருங்க, படிப்போம். உம்முடைய சித்தம்
உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கடவுள் தெரியாதாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு? கர்த்தர் சொல்றாருங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு சொல்லுங்க தாரும் அப்படின்னு நீங்க வாயை திறந்து கேட்கணும். கர்த்தாவே, எனக்கு தான் பேங்க் ஃபுல்லா பணம் இருக்குங்க, 10 வருஷத்துக்கு எனக்கு காசு இருக்குது, பணம் இருக்குது, சாப்பிட முடியுமா? சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? என்ன வேணுங்க? காசு இருந்தாலும் அந்த சாப்பாடை சாப்பிட்டு செரிச்சு எல்லாம் வேலை நடக்கணும். சில பேர் சொல்லணும், சாப்பிட்டா செரிக்கவே மாட்டேது ஐயா, அதுக்கு டாக்டர்கிட்ட ஓடுறோம். தண்ணி குடிச்சா பாத்ரூம் வர மாட்டேங்குது, அதுக்கு போய் செக்கப்பு, இப்பெல்லாம் நிறைய இருக்குதுங்க. என் கர்த்தர் சொல்கிறார், அப்பா எல்லாம் சுகமாக இருக்கணும், நீங்கள் கேட்கணும். கர்த்தாவே, இன்றைக்கு காலையில் ஜெபம் பண்ணுறேன், கிட்னியே லிவரு ஹார்ட்டு என்ன பண்ணேன் சரியாக இயங்கு, இயேசு நாமத்தான் கட்டளை எடுக்கிறேன். கடவுள் என்ன செஞ்சிட்டான்னு சொல்லுறது, கடவுள் என்ன செய்யலை, எல்லாத்தையும் அற்புதமாக செஞ்சிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதை சமாதானத்தோடு உட்காந்து சாப்பிட உதவி செய்யுங்க. குடும்பத்தோடு எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? உட்காந்து ஃபேமிலியோட எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? அவங்க போட்டு சாப்பிட்றதுங்க இப்போ உலகம் அப்படியே போச்சுங்க. அப்படியா? யார் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க? ஃபேமிலியாக சாப்பிட்றீங்களா? வாழ்க்கையில் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதில் இருக்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சந்தோஷமாக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடணும். வந்தாலும் வரலாம், ரெண்டு எல்லாம் வெயிட் பண்ணுவோம். 10 வருஷம் பசி எடுக்குது அப்படி இல்லை, எல்லாம் உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து கஞ்சியாக இருந்தாலும் கூழாக இருந்தாலும் ஃபேமிலியோடு தான் உட்காந்து சாப்பிடணும். அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒன்றா ரவுண்டாக உட்காந்து மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபேமிலி ரொம்ப முக்கியம். எதுவும் சொல்கிறீங்க, ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அங்கே சொல்கிறாரு பாருங்க. அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, சாப்பாடுக்காக ஜெபம் பண்ண, சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணுப்பான்றாரு. படிக்கலாம் பாருங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். சோதனைக்கு பண்ணாமல். டெய்லி எத்தனை சோதனை வந்து கடவுள் சொல்றாரு, எப்பா நீ அமைதியா இருந்தா பிரச்சனைல மாட்டிப்ப. நீ அமைதியா இருந்தீனா உனக்கு தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிப்பப்பா. தேவையில்லாத சாத்தான் உன வலைய பின்னி உன்னை மாட்டி விட்டுருவான். நீ ஜெபம் பண்ணினா உனக்கு வருகிற சோதனையிலிருந்து தீமை நின்று நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன்றார். எதுவுமே பேர் ஜெபம் பண்றீங்க. சோதனை, தீமைகள், பிரச்சனையிலிருந்து எல்லாற்றிலிருந்து கடவுள் நம்மை பாதுகாத்து கொள்வாராம். படிக்கலாம் பாருங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். டெய்லி கேட்கணும். இப்போ எத்தனை பேர் கேட்குறீங்க? ஒருத்தர் ஊழியத்துக்கு போனார் ஆப்பிரிக்கா தேசத்தில், போய் காலை வச்சுட்டாரா ஃபுல்லாக முதலையாம். ஆப்பிரிக்காவில் அந்த ஒரு ஆரோ ஏரி இதை ஒரு காலை வச்சு தண்ணியில் கிராஸ் பண்ணி போகணுமா, ஃபுல்லாக முதலையாம் பாருங்க. ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லும் போது ஜெபம் பண்ணலாம், கர்த்தாவே எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமை என்று ரட்சியும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாப்பான்னு சொல்லியிருக்குது. ஏசப்பான்னு கையை வைத்து ஜெபம் பண்ணாரு பாருங்க. முதல்ல மட்டும் அமைதியாக தூங்கின்னு இருக்குதான், எதுவுமே செய்யலையா பாருங்க. இவர் மட்டும் அழகாக கிராஸ் பண்ணி அதனால போயிட்டாராம். இப்போ முதலைக்கு தூக்கத்தை வர வச்சிட்டார் பாருங்க. சொல்லுங்க, முதலைக்கு நல்லா தூங்கணும், வாயை கட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு பிசாசு எல்லாம் அவளோடு காத்துன்னு இருக்காங்க. நீங்க எப்பயாவது ஜெபம் பண்ணலன்னா அபுக்குன்னு ஒரே புடி தான். இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாமே பாருங்க. அதனால எல்லா பிரச்சனையும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு கர்த்தர். நீங்க ஜெபம் பண்ணிட்டா சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணி காலையில் எழுந்து உங்க குடும்பத்துக்காக உங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணி விஷயனோட ஜெபம் பண்ணணும். எதுவுமே எப்படி ஜெபம் பண்ணேன், ஜெபத்தை எப்படி பண்ணணும் அது ஒரு டைம் டீச் பண்ணானு. ஜெபத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஜெபத்தை எப்படி பண்ணணும் மேலே 7ஆம் வசனம், ஜெபம் எப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. ஜெபத்தை 7ஆம் வசனம் படிப்போம், அதிலே படிக்கலாம் பாருங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். போயிட்டு ஜெபம் பண்ணு, போயிட்டு ஆண்டவரே என்னை ஏன் இப்படி கைவிட்டீர், இதெல்லாம் வேணாம் பண்றாரு. இந்த மாதிரி ஜெபம்லாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இப்போ அழுது புலம்பி கடவுள்கிட்ட போய், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, நான் உண்மை உண்மையாக பின்பற்றினேன், என் சிறு வயதை தொடங்க, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, அப்பெல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காதப்பாண்ட. அஞ்ஞானிகளை போய் ஜெபம் பண்ணாத. நீ எப்படி ஜெபம் பண்ணுமா, தேவன் ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார், என்னை பார்த்துட்டு இருக்காரு, என் பிரச்சனைலாம் அவருக்கு தெரியும். அப்படி ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுவோம் படிக்கலாம் பாருங்க. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நம்ம பேசுற வசனம் இல்ல. அவன் எப்படி ஜெபம் பண்றான்னா, சும்மா தேவையில்லாத வசனத்தை ஏதோ வார்த்தை ரொம்ப பேசினே தான் கடவுள் ஜெபத்தை கேட்பார். நான் ரொம்ப அழுதுட்டேன், ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேங்க, கடவுள் நீ ஜெபத்தை கேட்பார். என்ன செய்வாங்க,
நீங்க கண்ணீர் விட்டதுனால கடவுள் ஜெபத்து கேட்கலங்க, நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கீங்க, எல்லாம் ஜெபத்து கேட்கிறார். நல்லா படிக்கலாம் பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். அவர்களைப் போல் நீங்க செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். தேவை என்று அறிந்திருக்கிறார் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. எனக்கு தெரியும் என்ன தேவைன்னு, ஆனாலும் உன் வாயை திறந்து நீ கேட்க வேண்டும். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? உனக்கு என்ன தேவை எனக்கு தெரியும், ஆனா உன் விருப்பத்தை என்கிட்ட நீ சொல்ல வேண்டும்ன்றார். எத்தனை சொல்றீங்க? ஜான் வெஸ்லி அவர் சொன்னாரு, இந்த பூமியில் மனிதன் கேட்காமல் கர்த்தர் எதையும் செய்ய போறதில்லை. ஜான் வெஸ்லி மிகப்பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, மனிதன் கேட்காமல், சொல்லுங்க, மனுஷன் கேட்காமல் இந்த பூமியில் கர்த்தர் எதையுமே செய்ய போறதில்லை. நீங்க வாயை திறந்து டிக்ளேர் பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். இப்போ பாருங்க, நான் கேட்டா இதை எப்படிலாம் கடவுள் செய்கிறாராம், இன்னும் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணா எப்படிலாம் கடவுள் செய்கிறாராம் படிக்கலாம் பாருங்க. படிப்போம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்படி ஜெபம் பண்ணணும், ஜெபத்தை நான் எப்படி பண்ணணும்னு சொல்றாங்க பாருங்க. படிப்போம். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது எப்படி போகணுங்க? ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணிட்டேன், 3 மணி நேரம் உபவாசம் பண்ணிட்டேன், அதனால என் ஜெபத்தை கேளு, அப்படிலாம் போகக்கூடாது. கடவுள், நான் பண்ற உபவாசம் ஒரு குப்பை, இந்த உபவாசம் கிடையாது. தாழ்த்தி கடவுளோட சமூகத்தில் போகும்போது எப்படி போகணுங்க? நான் ஒண்ணுமே இல்லப்பா, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெருசு, தன்னை தாழ்த்தி படிப்பு பாருங்க. ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி நீங்க ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு இருக்கோம்? நீங்கள் தூங்கும் பொழுது, எங்க தூங்கும் போது? வீட்டில் தூங்குவதோட சரி, சர்ச்சில் வந்து தூங்குறோம், அது பெரிய 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 பாவம் இருக்கிறதுல பாருங்க. வீட்லயே தூங்குறோம், அது பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல. ஆனா சர்ச்சில் வந்து என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது, அது மிகப்பெரிய பாவம். அது ஒரு சாத்தான வந்து ஒரு கலையில விதைச்சு உள்ள வச்சிருக்கிறான். மெசேஜை கேட்காத அளவுக்கு உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான். அதனால பாருங்க, இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. கடவுள் சொல்றாரு, அப்பா நீ கண்டிப்பா ஜெபம் பண்ணணும், உன் வாயில திறந்து வார்த்தைகளை சொல்ல வேண்டும். ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். சுகத்தி சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. எப்படி சொல்லுங்க? நீங்கள் கடவுளோட சமூகத்துல போயிட்டு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். எதுவும் சொல்லுங்க, மாறும், கண்டிப்பா மாறுங்க. அவர் வழியை திறப்பார். எப்படி மாறலாம் கேட்காதீங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த ஜெபம் நடந்தே தீரும். எலியா சொல்றாரு, என் வார்த்தையின்றி மழை பனியும் பெய்யாதுன்றார். எப்படி பேசுறாரு பாரு, என் வார்த்தையின்றி அது நடக்கலையாங்க. அவர் சொல்ற வரைக்கும் பனியும் மழையும் பெய்யல, ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பும் அவர் எப்போது வாயை திறந்து பேசுறாரோ அப்பதான் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனத்தோடு கேட்கிறார். நீங்க பண்ண ஜெபம் வீணா போகிறது இல்லை. நீங்க எழுந்து பேசிட்டீங்கன்னா கண்ணில் பார்க்கும்போது நடக்காத மாதிரி தெரியும், நீங்கள் கேட்ட காரியத்துக்கு ஆப்போசிட் நடக்க மாதிரி தெரியும், கவலைப்படாதீங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தந்து தேசத்தையே சேமமாக்கிடுவார். எப்படி அதுக்கு வரோம்? அடுத்த வசனம் படி பாருங்க. பிலிப்பியர் 4:6 நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம், இப்போ படிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எப்படி நான் ஜெபம் பண்ணணும், ஏன் ஜெபம் பண்ணணும்? நம்ம ஃபுல் மெசேஜ் என்ன பேசுகிறோம்? நீங்கள் நம்ம தூங்கக்கூடாது, என்ன பேசிட்டு வரோம்? விழிப்பாக இருக்கணும். உங்கள் குடும்பம் வந்து ஏன் வந்து வறுமையில் போயிட்டு இருக்குது, உங்கள் குடும்பம் ஏன் கஷ்டத்தில் போகுது, ஏன் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியல, ஏன் நல்லா இருக்க முடியல? காரணம் என்னன்னா, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணாதனால. விழித்திருந்தனா வாழ்க்கையில் சும்மாவே இருப்பதனால, எதையுமே கேட்காதனால, கடவுளோட பிரசன்ன சும்மாவே நாட்களை கழிப்பதனால தேவன் எதையுமே ஆக்டிவேட் பண்ண முடியவில்லை. நீங்க வாயை திறந்து கேட்கணுடைய ஆசையை சொல்லணும், நான் இப்படின்னு விரும்புறப்பான்னு சொன்னா உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். இப்போ பாருங்க, படிக்கலாம் பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், இது ஒவ்வொரு வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கிறோம் முக்கியமா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப தேவனுக்கு சொல்லுங்கன்றாரு. வாய் தெரியப்படுத்தணும் எப்படிங்க? எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும், கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு. நீங்கள் கேட்காமல், உங்க குடும்பத்துக்கு நீங்க ஜெபம் பண்ணாம, உங்க வாழ்க்கை நீங்க ஜெபம் பண்ணாம எதுவுமே நடக்க போறதில்லை, எதுவும் மாற்றம் வரப்போறதில்லை. எதுவும் சொல்றீங்க, மாற்றம் வரப்போறதில்லை. இங்க சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய
ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்தின என்னதுங்க? அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள் வாயிலேருந்து கர்த்தர் சொல்கிறார், நீ சொல்லுப்பான்றாரு. ஏன் சொல்கிறாருன்னா, நான் ஜெபம் பண்ணதுனால, கடவுள்கிட்ட கேட்டதுனால தாங்க இது நடந்துச்சு. நம்ம நினச்சிப்போம், நான் வேலை செய்கிறேங்க, நான் சம்பாதிக்கிறேங்க, அதனால தாங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்லிட்டோம், உங்கள் மேலே பெருமை வந்துடும். இங்கே கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீங்கள் வேலை செஞ்சீங்க, என்னென்ன பண்ணி நடக்கலை, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண பொழுது கடவுள் உங்கள் ஜெபத்தை கேட்டார். இதை உதவி செஞ்சால் நீங்கள் வாயில தெரியணும், உங்களுக்கு தெரியணும். ஆமாங்க, இத்தனை வருஷம் நான் முயற்சி பண்ண நடக்கலை, இப்போ நான் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருன்னு நீங்கள் முதல் தெரியணும். நம்புறீங்களாங்க? அடுத்து வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 16:24, 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சொல்றாரு, கேளுப்பான்றாரு. பிசாசுடைய தந்திரம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் கேட்டால் நடக்கலையா? அதெல்லாம் ஜெபம் பண்ணி கேட்டால் நடக்காதுங்க. அதெல்லாம் நீங்கள் என்னதான் ஜெபம் பண்ணாலும், பாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணாலும் எனக்கு நடக்கலை, அதனால திருப்பி நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன், ஏன்னா அது நடக்காது, எப்போ நடக்குதோ அப்போ நடக்கட்டும் அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் என் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். சொல்லுங்கள், இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் வீட்டில். சொல்லணும், நான் ஜெபம் பண்ணால் என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் போனால் வேற ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்குங்க? பிரச்சனையும் அழுகையும் தோல்வியும் எல்லாத்துக்கும் நடக்கும் பாருங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் செய்வாராம். நம்புறீங்களாங்க? எதுவும் சொல்கிறீங்க? டெய்லி எழுந்தோன்னு நீங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஏரியாக்காக ஜெபம் பண்ணணும், உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். டெய்லி வந்து யாபேஸ் நம்பர் யாபேஸ் தேவனை நோக்கி. யாபேஸ்னா என்ன? அந்த பேருக்கு அர்த்தம் துக்கம். யாபேஸ்னா துக்கம், அந்த பேருக்கு அர்த்தம் துக்கம். யாபேஸ் தன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என்ன விண்ணப்பம் பண்ணாங்க? தேவரீர் என் எல்லையை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்தருளும் அப்படின்னு எப்போ அவர் வாயை திறந்து வேண்டினாரோ அதுக்கு முன்னாடியே நடந்துச்சாங்க? நடக்கலை. எப்போ யாபேஸ் எழுந்து எப்போ இந்த வார்த்தையை சொன்னாரோ சொன்னவன சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். உங்களுக்கு தெரியணுங்க, நான் கடவுள்கிட்ட இந்த ஜெபத்தை பண்ண உடனே தேவன் எனக்காக செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியணும். எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை, எனக்கு பின்பாக இருந்து தேவன் இதெல்லாம் செய்கிறான்றது முதல் நீங்கள் தெரியணும். மனுஷன் என்ன பண்ண போகிறோம், எதை செஞ்சாலும் நான் தான் செஞ்சேங்கன்னுவான் பெருமையாக. என்ன செஞ்சிருவான்? நான் போய் லோன் போட்டேங்க, இதெல்லாம் நான் தான் கட்டி முடித்தேங்க, இதை செஞ்சேங்க, நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டேன், பெருமையாக டக்குன்னு பேச ஆரம்பிச்சிடுவோம். நான் கடினமாக உழைச்சி இதெல்லாம் வாங்கிட்டேன். நீங்கள் என்ன தான் கடினமாக உழைச்சாலும், என்ன தான் வேலை செஞ்சாலும், ஒரு வீடு வாங்கினா கடவுளோட கிருபை கண்டிப்பாக தேவை. என்ன நினைக்கிறீங்களாங்க? வீடு கட்டணும், வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை நடத்தணும்னா கண்டிப்பாக கடவுளோட கிருபை தேவை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எதுவும் நடக்க போகிறதில்ல. யாபேஸ் எப்போ ஜெபம் பண்ணி முடித்தானோ கர்த்தர் ஜெபத்தை வாய்க்க பண்ணினார்னு சொல்லுது. இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னு சொல்லுங்கள், நான் தேவனுக்கு தெரியப்படுத்தணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், பேசணும், சொல்லணும். அடுத்த வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6. பைபிள் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன வருது? என்ன வருதுங்க? எப்பெல்லாம் நீங்கள் பைபிள் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன வருது? என்ன வருதுங்க? தூக்கம் வருது. வருதா வரலையா? தூக்கம் வருதா வரல? உண்மையை சொல்லணும். பைபிள் எடுத்து தூக்கம் வருதா இல்லைங்களா? வருது. சில பேர் தூக்கம் வருது, சில பேருக்கு தூக்கம் வரல. சில பேர் ரொம்ப சந்தோஷம். பைபிள் எடுக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா டிவி பார்க்கும்போது தூக்கம் வருதா? டிவி பார்க்கும்போது தூக்கம் வருதாங்க? அதை யோசித்து பார்க்கணும். டிவி பார்க்கும்போது வராத தூக்கம், செல்லு பார்க்கும்போது வராத தூக்கம், பைபிள் வாசிக்கும் போது தூக்கம் வருது, ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருதுன்னா அப்போ இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே விஷயம் இருக்குதுங்க? எதில் விஷயம் இருக்குது? செல்லு பார்க்கும்போது நீங்கள் 1 hour அதே தூக்கத்திலே செல்லு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாம் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன், நானே அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன். ஆனால் ஜெபம் பண்ணும்போது போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுதுங்க. அப்படியே ஒரு ஃபீலிங்லாம் வருதா இல்லைங்களாங்க? அப்போ யோசிக்கணும். செல்லு பார்க்கும்போது வராத டயர்டு, டிவி பார்க்கும்போது வராத தூக்கம்,
ஜெபம் பண்ணும்போது மட்டும் தூக்கம் வந்துச்சுன்னா அப்போ இங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எதில் விஷயம் இருக்குது? ஏன்னா பிசாசு உங்களை வாழ விடாதபடி, நல்லா இருக்காதபடி தடுத்து நிறுத்த பார்க்குறான். இப்போ வயசானவங்க கூட செல்லை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாருங்க செல்லை பற்றி தெரியாத நினச்சாங்க பாருங்க. வயசானவங்க கூட பாருங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் லைக் அப்படியே 100% அவங்க லைக் பண்ணுறாங்க. வயசானவங்க கூட எனக்கு கூட ஆச்சரியமா அது பார்த்துட்டு நம்ம ஸ்டேட்டஸ். எங்கள் அம்மாவே பார்க்குறாங்க, எனக்கு ஆச்சரியமா ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டேன்ப்பா சூப்பராக இருக்குன்றாங்க. எப்படிமா பார்த்தீங்கன்னு கேட்டால், எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 78 வயசு கிட்ட ஆக போகுது எங்கள் அம்மாவுக்கு, அவங்களே ஸ்டேட்டஸ் பார்த்துட்டேன்றாங்க. எனக்கு ஆச்சரியமா ஏதோ பரவாயில்லம்மான்னு சொல்லிட்டு. எங்கள் அங்கிள் அவர் கூட ஸ்டேட்டஸ் பார்க்குறாரு, அனுப்புறாரு, வீடியோ கேட்குறாரு, டெய்லி உட்கார வச்சு வீடியோ கேட்டு இது மாதிரிலாம் கதை தான் உள்ளே போய் வேலை செய்யுது. எல்லாம் என்ன பண்ணுறது, கிரியை நமக்கு வேலை செய்யுது. அப்போ எங்கள் வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? செல்லு பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது, டிவி பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது, சர்ச்சில் வசனம் கேட்கும்போது மட்டும் தூக்கம் வருது. அப்போ இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. எங்கே இருக்குது? வேலை செய்யும்போது தூக்கம் வரும்போது 2 பேர்கிட்ட பேசி பாருங்களேன். ஒரு 4 பேர்கிட்ட பேசுங்க, பயங்கர பேச்சு இருக்கும். ஒரு தூக்கம் நீங்கள் பேசும்போது யாருன்னா முன்னாடி தூங்கி பாருங்கள். நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுகிறீங்க, கொட்டை விட்டு நீங்கள் தூங்குங்க பாருங்கள். அவர் என்ன சொல்லுவார்? சரியான தூங்கு மூதிட்டு வந்து மாட்டேன்னு போடுறப்பா அப்படின்வாங்க இல்லையா? அப்படிலாம் தூங்க மாட்டோம். ஆனால் சபையில் வந்து வசனத்தை கேட்கும் போது சாத்தான் என்ன பண்ணிட்டான்? கலைகளை விதைத்து விட்டு போய்விட்டான். நீங்கள் தூங்கும்போது என்ன விதைச்சிட்டான்? இது நான் சிறு வயது துணைக்கு கேட்ட காரியம் தானே, இதில் போய் நான் கேட்குறது அப்படியே தூக்கம் வச்சு கடவுள் தான் ஸ்டாப் பண்ணிட்டான். நல்லா படிப்பேன். நீங்கள் ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? என்ன பேச சொல்லுங்கள். ஃபுல் மெசேஜ் என்ன பேசிட்டு வரோம்? டீச்சர் ஒரே வார்த்தை முடிச்சிட்டாங்க, ஆவிக்குரிய யுத்தம், வேறு எதுவும் பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு ஒரே இதை முடிச்சிட்டாங்க. என்ன பேசிட்டு வரோம் சொல்லுங்கள், என்ன பேசிட்டு வரோம்? ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரொம்ப புரிஞ்சிட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? என்ன பேசிட்டு வரோம்? சிம்பிளாக சொல்லுங்கள், ஒரே தீம் மட்டும் சொல்லுங்கள். நம்ம பேசுறது நீங்கள் புரியலன்னு வச்சுங்களேன், அதை விட எனக்கு பெரிய பாடு வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன பேசிட்டு வரோம்? எதுவுமே ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா சாத்தான் அந்த நாளை கலைகளை விதைத்து அந்த நாளை வேஸ்ட் பண்ணி விடுவான். அந்த நாள் இழந்து விடுவீர்கள். அந்த நாளில் வருகிற ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. பிசாசு அந்த ஒரு நாளை வச்சு ஒரு வருஷத்தை உங்களுக்கு ஏமாடிடுவான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கலாம் பாருங்கள், படிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு. நல்லா கவனிப்போம், அண்டர்லைன் பண்ணீங்க. நம்ம ஃபுல் மெசேஜ் என்ன பேசுறோம்? உங்க வாயை திறந்து நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் செய்வாரு. என்ன சொல்ல பாருங்க? அவர் தம்மை தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க வசனம் சொல்லுது, கடவுள்கிட்ட தேடி ஜெபம் பண்ணிட்டா கர்த்தர் எனக்கு பதிலை தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். எத்தனை நம்புறீங்க? டெய்லியும் காலையில இருந்து ஜெபம் பண்றீங்க, இரவு ஜெபம் பண்றீங்க, நீங்க பண்ண ஜெபத்துக்கு தேவன் கண்டிப்பாய் பதில் அளிப்பார் அப்படின்னு விசுவாசிக்கணும். எதுவும் நம்புறீங்க? இதுதான் ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அற்புதத்தை செய்வார். இந்த 10 நாள் இந்த மெசேஜை நான் எடுத்ததே காரணமே 10 நாள் இந்த வேலை ஸ்டாப் ஆச்சு. கையில் காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் வேலை நடக்கலை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? சாத்தானுடைய கிரியைகள் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் இத்தனை நாள் தள்ளி போனது காரணம் என்னன்னா, நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணி கேட்காம விட்டுட்டீங்கன்னா எதுவுமே சரியாக நடக்காது. நீங்கள் ஆனால் ஜெபம் பண்ணி கரெக்டாக இந்த டைமில் நடக்கணும், சரியாக நடக்கணும், ஜெபம் பண்ணி கேட்டுட்டிங்கன்னா எல்லாம் சரியான நேரத்தில் கர்த்தர் செஞ்சே முடிச்சிருவார். ஆனால் நீங்கள் கேட்காதபடி பிசாசு உங்கள் வாய்களை கடவுளுடைய பிரசனத்தில் உட்கார வைக்காதபடி தடுத்து நிறுத்தி உங்களை வேற ஒரு காரியத்தில் போயிட்டே இருப்பான் பிசாசு. அது பல பாவங்களை தள்ளி விடலாம், வேற ஏதோ ஒரு காரியத்தை ட்ராக்கை மாற்றி விட்டுறலாம். நீங்கள் கடவுளுடைய பிரசனத்தில் கிட்ட நெருங்காதபடி, வாயை திறந்து கேட்காதபடி உங்களை தள்ளி கொண்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. ஆனால் ஒரு மனுஷன் கடவுளோட சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி பேசிட்டா கண்டிப்பாக அற்புதம் நடக்குமா? மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 21, 22 எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம எல்லாம் எடுத்து வாசிக்கலாம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இங்க வசனம் சொல்லுது, நீங்க எவைகளை ஜெபத்துல கேட்பீங்களோ அதை எல்லாம் பெற்று கொள்வீங்கப்பான்றாரு. ஒருவேளை இன்னைக்கு நடக்காதனால நீங்க கண்ணீர் விட்டு ஜெபத்தை பண்ணாம விட்டுட்டீங்க.
கர்த்தர் சொல்ற, விட்டுறாதப்பா, நீ எதெல்லாம் ஜெபம் பண்ணியோ அதெல்லாம் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கு, அது கண்டிப்பா நடந்தே தீரும். இன்னைக்கு ஒருவேளை உங்க கண்ணில் நடக்காம தெரியலாம், ஆனால் கண்டிப்பாக நீ பண்ண ஜெபம் நடந்தே தீரும். சோர்ந்து போகக்கூடாது, நம்ம நீ சோர்ந்து போகக்கூடாது. அதனால் ஜெபம் பண்ணணும். எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. இப்போ சொல்ற எஸ்தர் வருவோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மொர்தெகாய் சொல்றாரு, எப்பா எஸ்தரை பார்த்து சொல்றாரு, மொர்தெகாய் நீ ராஜஸ்திரியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு மேன்மை அடைஞ்சி நான் ராஜாவா இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த சட்டம் என்ன ஒன்றும் பண்ணாது, யூதரெல்லாம் அழிக்க மாட்டேன்னு நினைக்காத, நீ மௌனமா இருந்தினா பிசாசு உன்னை அழித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு பாருங்க. படிப்போம், 13ஆம் வசனத்துல படிப்போம். மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணாம வாழ்க்கை ஓட்டிடுவோம், அப்படியே வாழ்க்கை போகுது, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, ஏதோ நடக்குதுங்க. சும்மா 2 வசனத்தை அப்படியே சொல்லிட்டு அப்படியே விட்டுரும், கடவுள் பார்த்து பாரு, அப்படியே கர்த்தர் பார்த்து பாருன்னு சொல்லுவோம். இல்லை, நீங்கள் வாயில திறந்து சரியான ஜெபத்தை நீங்கள் பண்ணாத வரைக்கும் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. நீங்கள் சொல்லுங்கள், டெய்லி வந்து சொல்லுங்கள், குடும்பம் இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும், சுகமாக இருக்கணும்னு நான் சொல்கிறாண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சொன்ன வார்த்தையை கர்த்தர் பரலோகமே கெட்டது அற்புதத்தை செய்வார், கண்டிப்பா செய்வார். படிக்கலாம் பாருங்க. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த காலத்தில், மொர்தெகாய் சொல்றாரு, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தினா ரட்சிப்பு யூதருக்கு வேறுடைய இடத்துல இருந்து வருன்றாரு. சொல்லுங்க, மௌனமா இருக்க கூடாது. படிக்கலாம் பாருங்க. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம். சூசான் அரண்மனை எங்க இருக்குங்க? பாபிலோன். இப்ப இருக்கிற யுத்தம் நடக்குது அந்த ஊர், என்ன ஒரு யுத்தம் நடக்குது? ஈரான். இப்ப நடக்கிற அந்த யுத்தம் நடக்கிற ஏர் தான் சூசான் அரண்மனை. அங்க பாபிலோன் தேசம், அந்த தேசத்தை பத்தி சொல்லுது. படிக்கலாம் பாருங்க. சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்பா நான் போறேன், மௌனமா இருக்க, நான் எனக்கு விஷயம் தெரியாது, இப்ப நான் மௌனமா இருக்க மாட்டேன். மொர்தெகாய் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணாம விட்டுட்டீன்னா, வாழ்க்கையில கடவுள்கிட்ட கேட்காம விட்டீங்கன்னா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். நீ ஜெபம் பண்ணுனா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும் போது நம்ம சொல்றாங்க, நீ மக்களும் எல்லாம் சேர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. எப்ப ஜெபம் பண்ண அவங்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி விட்டார். சொல்லுங்க, நீங்க எப்போ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அப்பவே கர்த்தர் உங்க சூழ்நிலையை மாற்றி விடுவார். உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். நம்புறீங்களாங்க? அதனால ஜெபம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். எதுவும் சொல்றீங்க, ஜெபம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ். ஜெபம் சாதாரண காரியம் கிடையாது, நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. வாழ்க்கையில நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. நல்லா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும், எல்லாத்தையுமே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணணும். வீட்டுக்குள்ளே போய் மௌனமாக ஜெபம் பண்ணலாம், மனசுக்குள்ளே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணலாம். உள்ளே நீங்கள் போய் நான் டங்ஸ் பேசி ஜெபம் பண்ணலாம். நான்லாம் 2 மணி நேரம் 3 வரலாம் அந்நிய பாஷையில் மற்றவங்க தூங்குன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நானே மனசுக்குள்ளே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. அப்படியே ஜெபம் பண்ணி நல்லா பேசுவோம், கடவுள்கிட்ட பேசுவோம், நல்லா அந்நிய பாஷையில் பேசுவோம். அந்நிய பாஷை பேசிட்டா அது ஒரு மேன்மை அப்படின்னு இல்லை. அந்நிய பாஷை பேசும்போது தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறோம், அது ஒரு பெரிய விஷயங்க. நல்லா பேசணும், டங்ஸில் பேசணும். அப்படி அபிஷேகம் பெறாத நீங்கள் ஆண்டவர் வாஞ்சாய் கேளுங்க, கர்த்தர் செய்வார். அதனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, டங்ஸில் பேசுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, கடவுளோடு கூட ஒரு நல்ல தொடர்பு வச்சு ஜெபம் பண்ணுங்க. தேவன் என் கூட இருக்கார், கேட்டால் கர்த்தர் செய்வார் அப்படின்ற விண்ணப்பத்தோடு ஜெபம் பண்ணுமா. நீதிமொழிகள் 20:13 நம்ம வாசிக்கலாம் பாரு. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கத்தை இந்த நெல்சன் மண்டேலா அவர் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், செல்ல கூட வச்சிருந்தேன். அவர் என்ன சொன்னார்,
உனக்கு ஒரு விஷன் இருந்துச்சுன்னா அந்த விஷனை வச்சுக்கிட்டு நீ நல்லா படுத்து தூங்கலாம், அதிகாலை நல்லா தூங்கலாம். ஆனால் அந்த விஷன் உனக்குள்ளே வந்த விஷனை நீ அந்த விஷனை வாங்கிட்டு நீ படுத்து தூங்கலாம். ஆனால் அந்த விஷன் வந்ததுனால நீ எழுந்து வேலையும் செய்யலாம். ரெண்டுமே உன் கையில் தான் இருக்குன்னாரு. இந்த ஸ்டேட்டஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உனக்கு ஒரு தரிசனம் இருக்குது, அந்த தரிசனம் வந்துருச்சுன்னா தரிசனம் இருக்குன்னேன்னு சொல்லி படுத்து தூங்கலாம், தூங்கி ஒவ்வொரு நாளும் வீணாக கழிக்கலாம். எனக்கு ஒரு தரிசனம் இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த விஷனுக்காக ஒருவன் வேலை செய்கிறான் பாருங்க, அவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ணால் பண்ணியே தீரணும், உட்காந்து முட்டி போட்டணும். இந்த சண்டே இப்போ என் ஒய்ஃப் சனிக்கிழமை மெசேஜ் கொடுத்தாங்க. மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் வந்து என்ன பண்ணாராம், அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் போடார். எனக்கு திடீர்னு சில நேரத்தில் டைம் ஆகிடும், அப்போ ஜெபம் பண்ண முடியாது அப்படி என் மனசில் ஒரு தோணும் பொழுது, அவள் பிசாசு சொல்லலாம், டைம் ஆகிடுச்சு, நீ வெளியே ஒர்க்குக்கு போகணும், இப்போ ஊழியத்துக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு, இப்போ பைபிள் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் தோணும் போது, அப்போ நான் ஒன்று சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறத விட எனக்கு வேறு எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்து இன்னும் 1/2 hour படிச்சுட்டு போவேன்றார். இன்னும் 1/2 hour உட்காந்து கடலோடு கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன், இன்னும் 1 hour கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏனால் இதை விட முக்கியமானது எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. சொல்லுங்கள், இதை விட முக்கியமானது பைபிள் படித்து ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் முக்கியமானது வேறு எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு யார்? மார்ட்டின் லூத்தர் கிங். இன்னைக்கு பெரிய புரட்சி பண்ணிட்டார், வாழ்க்கையில் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டார். இங்கே சொல்லுது பாருங்க, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி அடைவாய். சொல்லுங்க, தூக்கத்தை இன்னைக்கு வாழ்க்கையில் தரித்திரம் கஷ்டம். ஏன்னா சோம்பேறித்தனத்தினால வாழ்க்கையில் வந்து குடும்பத்தை நல்லா கவனிக்க முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோமா, வீணான காரியத்தை படுத்தே தூங்கி வேஸ்ட் பண்ணிடுறோமா. நீ உலகத்தெல்லாம் ரொம்ப வேலை செய்கிறான், கடினமாக உழைக்கிறான் பாருங்க. கடவுள்கிட்ட பிள்ளைங்க வேலை செய்யாமல் பாருங்க. சொல்லுது, வசனம் சொல்லுது, உன்னுடைய வேலையை நீ ஒழுங்காக செய்யாதனால உன் வாழ்க்கையில் தரித்திரம் இருக்குதுன்றார். படிக்கலாம், வசனத்தை படிப்போம். தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கத்தில் என்டர்டைன்மெண்ட், செல்போனு, கேமு இதில் உட்காந்து இதிலே நேரத்தை கழிச்சு வீணடிச்சிடுறோம். சொல்லுது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். கர்த்தர் சொல்றாரு, பிசாசு உன்னை விழுங்கலான்னு பார்க்கறான், விழித்திருந்து ஜெபம் பண்ணு, கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தூங்குனாலும் நிறைய பேர் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சேன். யாரெல்லாம் தூங்குனாங்க தெரியுமா? தூங்கி வாழ்க்கை எழுந்தாங்க. சிம்சோன் என்ன பண்ணிட்டாங்க? சிம்சோன்னு அவனுடைய முடியில் தான் பலன் இருக்குது. அவன் முடிய மொட்டை அடி வரைக்கும் ஒருத்தன் தூங்குறான்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு தூக்கம் தூங்கியிருப்பான்னு. முடியை வந்து மொட்டை அடி வரைக்கும் உங்களுக்கு மேலே தூங்கும்போது கை வச்சவே எழுந்துருவீங்க இல்லையா? முடியை சரைக்கிற வரைக்கும், மொட்டை அடிக்கிற வரைக்கும் ஒருத்தன் தூங்குறான்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு தூக்கத்தில் இருப்பான் பாருங்க. அப்பேற்பட்ட தூக்கத்தில் இருந்தான். தூங்குனதுனால அவனுடைய வாழ்க்கையில் பவர் இழந்து விட்டான். சொல்லுங்க, தூங்குனதுனால வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து விட்டான். தரித்திரதான், ரொம்ப வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் ஒருத்தர் தூங்கலை. 2 பேர், பவுலும் சீலாவும், இரவு நடு ராத்திரியிலே தூங்க வேண்டிய நேரத்தில் அவங்க தூங்காம நடுராத்திரியிலே எழுந்த கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. சிறைச்சாலை கதவெல்லாம் அதிர்ந்து கட்டுகளெல்லாம் அவிழ்ந்து போச்சான். இன்னைக்கு 2 காரியத்தை செய்யலாம். ஒன்று, பிரச்சனை மத்தியில் அப்படியே இருந்துடலாம். இந்த பிரச்சனையை ஜெயிச்சு வரணும்னா வாயை திறந்து பேசி துதிக்கலாம். 2 காரியம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் போகும். கடவுளை விட்டு நான் பார்த்து போனால் இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் போகும். நீங்கள் ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் கழண்டி போகும். எல்லாம் கையிலுடைய விலங்குகள்லாம் அவந்து போகும். சிறைச்சாலை பூமியை அதிர்ந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிற நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனையிலேருந்து நீ விடுதலையாக்கப்பட போகிறீங்க. 2 காரியம் நடக்கும். ஒன்று, தூங்கலாம், இல்லைனா சொல்லுங்க, இல்லைனா ஜெபம் பண்ணலாம். இந்த வாரம் முடிவு பண்ணீங்க, ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று இருக்குது. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நீங்கள், உங்கள் வாலிப பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு 1 hour ஜெபம் பண்ண முடியாதா? ஒரு வாரத்தில் 1 hour ஜெபம் பண்ணுறது பெரிய கஷ்டமா? நீ ஜெபம் பண்ணி பாருங்கள். அவங்கவுங்கள ஜெபம் பண்ண வைங்க. பசங்களாம் 10-1/2 hour வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குழந்தைங்க சின்ன வயசுனா கூட ஒரு வசனத்தை படிக்க வச்சு அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எதுவுமே ஜெபம் பண்ண வைக்க போகிறீங்க? ஜெபம் வைக்க போகிறீங்களாங்க? ஒன்றும் இல்லை, செல்ஃபோனுக்கு உங்கள் பிள்ளை எப்படி கொடுக்க போகிறீங்க? கொடுக்குறது முன்னாடி 5 வசனம் படித்தாதான் செல்ஃபோன் கொடுப்பேன்னு சொல்லி பாருங்கள். 10 வசனம் கூட படிப்பாங்க பசங்க, படிப்பாங்க. அப்புறம் ஒரு காலத்தில் வந்து செல்ஃபோனை மறந்துடுவாங்க, வசனம் ரொம்ப சூப்பராக போய்டும் பாருங்கள். அப்போ சொல்லுங்கள், டெய்லி அந்த கடவுளுடைய வசனத்தை அவங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள்.
ஜெபம் பண்ணாமல் விட்டுறாதீங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்? கர்த்தாவே எனக்காக, என் குடும்பத்துக்காக, தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு கதை பால் யாங்குச்சு நடந்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிடறேன். பால் யாங்குச்சா ஒரு சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணார். இந்த தெரியும், நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஒரு சைக்கிள் ஒன்று சொல்லி ஜெபம் பண்ணார். ஆரம்ப காலத்தில் சைக்கிள் ஒன்று ஜெபம் பண்ண, சைக்கிள் கிடைக்கல. பழைய விசுவாசிங்க நீங்கள் எல்லாம் அது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், புதுசாக தெரியாமல் இருக்கலாம், சொல்லிடுறேன். அப்போ சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணும்போது சைக்கிள் கிடைக்கல. 6 மாதம் ஜெபம் பண்ணி சைக்கிள் கிடைக்கல. அப்போ சொன்னாராம், அப்பா இனிமேல் நான் ஜெபமே பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ஜெபம் பண்ணி சைக்கிள் எனக்கு கிடைக்கல, ஜெபத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கர்த்தர் சொன்னாராம், தப்பு என்கிட்ட இல்லை, உன்கிட்ட தான் இருக்குது அப்படின்னாரா. என்னப்பான்னா, இந்த உலகத்தில் எத்தனோ விதமான சைக்கிள் இருக்குது, உனக்கு எந்த சைக்கிள் வேணும் நீ கேட்டியா? நீ கேட்கல அப்படின்னு சொல்லும்போது எழுதி வச்சாராம், ஆண்டவரே எனக்கு ரெட் கலர் வண்டி வேணும், கீர் வச்ச வண்டி வேணும், அமெரிக்கன் சைக்கிள் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்டாராம். பாருங்க, ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா அந்த வாரம் ஒருத்தர் வீடு ஷிஃப்ட் பண்ணாராம். ஒரு பாஸ்டர் இவரை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு சும்மா கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டோன்னே இவர் ஜெபம் பண்ண சைக்கிள் கரெக்டாக நிற்குது. ரெட் கலர் வண்டி, கீர் வச்ச வண்டி, அமெரிக்கன் சைக்கிள் அங்கே நிற்குது. பார்த்தாரப்பா, நான் கேட்ட வண்டி இங்கே நிற்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரே சந்தோஷமாக இருக்கு. கடைசியில் அந்த வண்டியும் கண்டெய்னரில் ஏற்றிட்டாராம் அந்த பாஸ்டர். அப்போ சொன்னாரா, நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, கண்டெய்னரில் லாக் பண்ணும்போது லாக் ஆகலை, அடித்து பார்க்குறான் லாக் ஆகலை. அப்போ என்ன பண்ண, கண்டெய்னர் திறந்து பார்த்தா எது இந்த சைக்கிள் மட்காடு இடிக்குதான். உடனே அந்த சைக்கிளை இறக்கி வச்சு சொன்னாராம் அந்த பாஸ்டரு, ஐயா இந்த இது எல்லாம் எடுத்து எது உங்களுக்கு கொடுக்கன்ட்டு எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு எதுவும் கொடுக்கணும் போல தோணுது, இந்த சைக்கிள் தயவுசெய்து நீங்களே வச்சிங்களேன் அப்படின்னு சொன்னார. போகிறேன் இவருக்குள்ளே இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார்னா உங்கள் ஆசையை கர்த்தர் கேட்க விரும்புகிறார். ஏன்னா தேவன் ஃபோர்ஸ் பண்ணி எதையும் செய்வதில்லை, அவர் ஃப்ரீ வில் கொடுத்துருக்கிறார். உங்களை எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி அவரால் செய்ய முடியும், பாவத்தை கூட அவர் தடுத்து நிறுத்த முடியும், ஆனால் அதை கூட ஃபோர்ஸ் பண்ணுவதில்லை. அன்பாக தான் சொல்கிறார், நீ மாறிடுப்பா, இந்த பாவத்தில் விடுதலை ஆகணும் உங்களை அன்பாக சொல்கிறாரு. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அவர் எதுவும் செய்யறதில்ல. அதே போல் ஜபத்தையும் கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்லை. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண ஆசை எழுப்பி விடுங்கப்பா, காலை எழுந்து நான் ஜெபம் பண்ணு நீங்கள் கேட்டுக்கிட்டே அவங்களை கரெக்டாக கர்த்தர் எழுப்பி விடுவார். 5 மணி எழுப்பி நான் ஜெபம் பண்ணப்பானா 5 மணிக்கு சரியாக அவங்களை எழுப்பி ஜெபம் பண்ண வைப்பார். கடவுள் உங்க கூட பேசுறது ரொம்ப ஆசைப்படுறார். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்டுட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாலியங்க சொன்னாராம், இந்த ஒரு சின்ன காரியம் கூட நான் ஜபத்தை தப்பாக பண்ணிட்டாண்டவரே, இந்த உலகத்திலே ஒரு பெரிய சர்ச்சாக என்னுடைய சர்ச்சாக ஜெபம் பண்ணார பாருங்க. அதே போல் நீ கொரியா தேசத்தில் ஒரு சர்ச்சை கிட்டத்தட்ட அவர் சர்ச்சில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்க, வெளியே சேர்த்தா நிறைய பேர் வராங்க. 10 லட்சம் பேர் அவர் சர்ச்சில் வந்திருக்காரு. எப்படின்னு கேட்டால் இந்த ஒரு சைக்கிள் தான். காலையில் எழுந்தோடனே சரியான வார்த்தையை நீங்கள் பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரிசனத்தை இப்படி இருக்குன்னு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் சாத்தானே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. முழு பரலோகம் இறங்கி உங்களுக்கு சொன்ன வார்த்தைக்காக கர்த்தர் வேலை செய்வார். எதோ நம்புறீங்க இந்த ஜெபம் அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இது. சண்டை போட தேவையில்ல, யுத்தம் பண்ண தேவையில்ல, ஜெபம் மட்டும் பண்ணுங்க, எல்லாமே நேர்த்தியாக கர்த்தர் செய்து முடிப்பார். நம்மளை எழுந்து கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நன்றி செலுத்தி, நன்றி அப்பா, இந்த வாழ்க்கையில் ஆண்டவரை வீணான நேரத்தை கழித்து விடாதபடி ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறது, இது சாதாரண காரியம் இல்லை. நான் ஜெபம் பண்ண வேண்டும், என் ஆத்துமாக்காக ஜெபம் பண்ண ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணணும், என் பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணணும், என்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணணும், அப்பா அம்மாக்காக நான் ஜெபம் பண்ணணும், என் மருமகனுக்காக எல்லாத்துக்காக நான் ஜெபம் பண்ணப்பா. நான் ஜெபம் பண்ண மறந்துட்டா சாத்தான் கலைகளை விதைத்து விடுவார். எனக்கு தான் சம்பளம் வருது, எனக்கு தான் காசு இருக்குது, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நீங்க அப்படி இருந்து விட்டால் சாத்தான் தேவையில்லாத பிரச்சனைகளும் கலைகளும் வீட்டில் விதைத்து விடுவார். சொல்லலாம், உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய விருப்பங்களையும் கர்த்தருக்கு தெரியும், ஆனால் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தாவே, என் தேவன் எனக்கு ஒரு காரியம் அது நடக்குன்னா நீங்க தான் நடத்தணும்பா, உம்மால தான் முடியும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர்கிட்ட நீங்க விண்ணப்பத்தை வைக்கிறீங்கன்னா, ஆண்டவரே இது எதையுமே என்னால செய்ய முடியாது, நீங்க தான் செய்யணும். என்கிட்ட காசு இருக்கலாம், என்கிட்ட வாங்கக்கூடிய அளவு பணம் இருக்கலாம், ஆனாலும் நான் என் பணத்தையோ என்னுடைய பொருளையோ நம்பவில்லை, உங்களை நம்புறேன்ப்பா, நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணித்து உள்ளத்திலிருந்து கடவுள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை பியூட்டிஃபுல்லா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாம் சொல்லாமா, எல்லாம் கைகளை உயர்த்தி, எல்லாம் உயர்த்தி, நன்றி அப்பா, எல்லாம் அவரை உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லாம் வாய்களை திறந்து என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா
காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா என் தேவனப்பா என் தேவன் எனக்காய் என் தேவனப்பா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் கிரகிக்க முடியாப்பா கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா